நான் உங்கள் பிரபா. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா மார்னிங் சிக்னஸ். மார்னிங் சிக்னஸ் வந்து யார் யாருக்கு வரும் அப்படின்னா ஒன்லி ஃபார் ப்ரெக்னன்சி உமன்ஸ். இவங்க வந்து எப்போ இதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ப்ரெக்னன்சியோட பீரியடில் 4th வீக்லேருந்து 6th வீக்லேருந்து இந்த மார்னிங் சிக்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் என்னெல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, முக்கியமாக மேக்ஸிமம் மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒன்று நாசியா இல்லை வாமிட்டிங். நாசியானா வாமிட் வர மாதிரியே இருக்கும், ஆனால் வாமிட் வராது. வாமிட்டிங் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பெல் ஆகிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலருக்கு வந்து நெஞ்சு எரியும், பசிக்கும், ஆனால் சாப்பிட முடியாது, லாஸ் ஆஃப் அப்பைடைட் அப்படின்னு இதை சொல்லுவோம். ஒரு சிலருக்கு வந்து ஏதோ த்ரோட்டில் வந்து சிக்கிக்கிட்ட மாதிரியே இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஏன் எதுக்கு அப்படின்னே தெரியாது, ரொம்ப வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு இருக்கும், அதாவது எதுக்காக பயப்படுறோம் ஏன் பயப்படுறோம் அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஒரு உணர்வு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாப்பிட்றது பூரா உடனே நம்ம சாப்பிட்டு ஒரு 2 minutes இருக்கும், உடனே ஒரு ஃபீல் இருக்கும், அதாவது ஃபுல்ஃபில்லும் ஆகாமல், அதாவது இன்னும் போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்ண முடியாமல் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் இந்த ஃபீல்லாம் எல்லாருக்குமே வருமா அப்படின்றது வந்து அப்படி கிடையாது. 10% இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வரும் ப்ரெக்னன்சி டயத்தில். ஒரு சிலருக்கு வந்து ஐயோ எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் இல்லையே, ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து இருக்காது. ஸோ மார்னிங் சிக்னஸ் வரக்கூடிய எல்லா ப்ரெக்னன்சி உமன்ஸும் ஒருவேளை நான் வாமிட் பண்ணுறேன் அதனால் எனக்கு பாய் பேபியோ கேர்ள் பேபியோ அப்படின்னு மட்டும் தப்பான முடிவு மட்டும் எடுக்காதீங்க. என்றைக்குமே ப்ராப்பராக ப்ரெக்னன்சி டைமில் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ப்ராப்பராக எடுக்கணும். அதாவது எனக்கு வாமிட்டிங் வருது, நான் ஏதாவது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் டேப்லெட் எடுக்க போகிறேன் அப்படின்னா அது பண்ணவே கூடாது. எல்லாம் எடுக்கிறது எல்லாத்தையும் நம்ம டாக்டர் முறைப்படி எடுக்கணும். ஏன்னா நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சில மெடிக்கேஷன் நம்மளோட குட்டி பேபிக்கு வந்து ரொம்பவே சைடு எஃபெக்ட் இருக்கும். அதுக்காக தான் ப்ரெக்னன்சி டயத்தில் வந்து பார்த்து சேஃபாக செக்யூராக இருங்க. எந்த ஒரு டேப்லெட் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று, நம்மளோட ப்ரெக்னன்சி டயத்தில் வந்து எடுக்கக்கூடிய ஸ்கேன், என்னென்ன ஸ்கேன் வந்து எப்பப்போ எடுக்கணும் அப்படின்றத வந்து நான் செகண்ட் வீடியோவில் நான் போடுறேன். அதுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்து நம்ம என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.